ஸோ முத்துக்குமாரன் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அதுக்கான வேலையை தீவிரமாக்கி கொண்டே இருக்கிறார். அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றியும் அவருடைய திட்டமிடல் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்ஷிதா மற்றும் விஷால் மற்றும் ஜெஃப்ரி பண்ணுற ஒரு அலப்பறை இருக்கே லைவில், யோ அது ஒரு மாதிரி இருக்குது. அடுத்து ரஞ்சித் அன்லிமிட்டெடில் என்ன சார் இவ்வளோ கோவப்படுறீங்க, இதில் பாதியாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பட்டிருந்தா நல்லாயிருக்கும். அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் போட்டுங்க. கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ராணுவம் இருக்கார்ல, கையில் ஒரு இது இருக்கு, அதை கைட்டிட்டு கண்ணில் போட்டு தூங்கிட்டு இருந்துட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை பக்கத்துலேயே விஷால் படுத்துட்டு தூக்கிட்டு இருக்காரு. முத்து வந்து பார்த்துட்டு, இவன் பாடுறா இங்கே எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாடுறா, அதில் கையில் கட்டுறது தூக்கி கண்ணுக்கு போய் தூங்குறானே, இவனெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறது, எதை கொண்டு இது பண்ணுறதுன்ற மாதிரி முத்து பேசியிருப்பாரு. உடனே ஜாக்லின், இப்படிலாம் பார்த்தா மக்கள் ஏன் சந்தேகப்பட மாட்டாங்க, இப்படிலாம் பண்ணால் மக்களுக்கு சந்தேகம் வரதான் செய்யும், எப்படி வராமல் இருக்கும், கை எப்படி அப்படி தூங்குறான், இதுல வேற இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை, தூங்குறதெல்லாம் வந்து மக்கள் காட்ட மாட்டாங்க, மக்கள் பார்க்க மாட்டாங்க நினைச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்றானா என்ன அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து அது கண்ணுக்கு போட்டு இந்த மாதிரி வேணுத்துக்குன்னே தான் அவன் பண்ணிருக்கான்ற டிஸ்கஷன் அவங்க ஒரு பக்கம் போகுது. ஓகே, அங்கிருந்து டைரக்டா அங்க பேசிட்டு டைரக்டா வந்து கார்டன் ஏரியா போறாங்க. கார்டன் ஏரியா போனதுக்கு அப்புறம் முத்துக்குமரன் பணப்பொட்டி அந்த பணப்பொட்டியை டாபிக் மட்டும்தான் ஓப்பன் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ அதில் வந்து பணப்பொட்டி யார் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது விஷாலோட பேர் தான் திரும்ப வருது. விஷால் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன்ற மாதிரி முத்து சொன்னோன்னே மஞ்சுரியும் சொல்கிறாங்க, நான் கூட தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் நான் எப்படி பார்ப்பேன்னா, நான் அந்த என் கூட வர கண்டஸ்டன்ஸை பொறுத்து தான் இருக்குது. அந்த 14வது வாரம் என் கூட எந்தெந்த கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களோ அந்த பேசிஸில் தான் நான் பணப்பொட்டி எடுக்கிறதா வேணாமான்னு எனக்கு யோசிக்கணும். எனக்கும் நிறைய கடன்ஸ் இருக்குது, கார் லோன்லாம் இருக்குது, நானும் அடைக்கணும்ல, எனக்கும் யூஸ்ஃபுல் ஆகும், பட் அதை பேஸ் பண்ணி தான் நான் டிசைட் பண்ணுவேன்ற மாதிரி மஞ்சுரி சொல்றாங்க. உடனே முத்து போட்டார்ல அடுத்த கோல், என்ன சொன்னார்னா, இந்த சீசனில் 8 பேர் இருக்குமா 14வது வாரம், அந்த 8 பேர்லேருந்து யாராவது ஒருத்தர் தாங்க டைட்டில் வின் பண்ண போகிறாங்க, அது யாராக இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டைட்டில் வின்னரை பற்றி பேசுவாங்க, அடுத்ததாக யாரை பற்றி பேசுவாங்க, பணப்பொட்டி எடுத்ததான், ரன்னரை கூட பேச மாட்டாங்க, பணப்பொட்டி எடுக்கிறவங்க தான் பேசுவாங்க. ஸோ அதில் பணப்பொட்டி எடுக்கிறது ரொம்ப குரூஷியல் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அது என்னமோ உண்மைதான், அதை அக்ரி பண்ணுறேன். ஏன்னா எத்தனை சீசன் எடுத்தாலும் வின்னர் இவருப்பா, அடுத்து பணப்பொட்டி யாருப்பா எடுத்தது அஃபிஷியலி கன்சிடர் பண்ணோன்னா வின்னருக்கு அப்புறம் அந்த பணப்பொட்டி எடுத்தவர் தான் ரன்னர் கேட்டகரி வருவார் மணி வைஸ் பார்க்கும்போது. 2வது பொசிஷனில் போய் நிற்கிறவங்களுக்கு எதனாவது பலன் இருக்கா, சும்மா பொசிஷன் தானே தவிர்த்து வேற எதுவுமே கிடைக்க போறது இல்லை. அதில் அமௌண்ட்டோ எதுவுமே கிடைக்க போறது இல்லை, சும்மா ஜஸ்ட் பொசிஷன் மட்டும் தான், ஜஸ்ட் நம்பர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். முத்து இது சொல்றாரு. உடனே வந்து ஜாக்லின், நான் பார்க்கலாம் இரு, உடனே ஜாக்லின் நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, எனக்கும் இருக்கு, பார்க்கலாம் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க. உடனே ஜாக்லின், அப்போ முத்து நீ எடுத்துகிட்டு போறியா அப்படின்னும் போது, ஆமாம் நானும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவேன்ற மாதிரி முத்து சொன்னவனே மஞ்சுரி, நல்லா ஸ்ட்ராட்டஜி பண்ணுற மேன், சூப்பராக ஸ்ட்ராட்டஜி பண்ணுற நீ, அந்த ஸ்ட்ராட்டஜி மற்றவங்க கிட்ட பண்ணால் பரவாயில்ல, இங்கே எதுக்கு இந்த 4 பேர் கூட எதுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணுற, ஏன் பண்ணுற, இது ரொம்ப இதுவாக இருக்கேன்ற மாதிரி ஜாக்லினும் மஞ்சுரியை கண்டுபிடிக்கிறாங்க. முத்து சொன்னார்ல, ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அந்த பணப்பொட்டியை எடுக்க வச்சுட்டு வீக் பிளேயர் அது உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம், டிக்கெட் ஃபினாலே வீக் பிளேயர் வந்துட்டா பணப்பொட்டியை வேற எதனா ஸ்ட்ராங் பிளேயரை எடுத்து மாற்றி விட்டுறணும் அப்படின்றத விஜய் விஷால் மற்றும் அருண் கிட்ட பேசிட்டு இருந்தார். ஸோ அவர் பணப்பட்டி மேட்டரை குறிப்பாக ஜாக்லின், மஞ்சுரி மற்றும் தீபக் இருக்கும்போது அதிகமாக பேசுகிறார். நேத்தும் தீபக் ஜாக்லின் இருக்கும்போது பேசினார், இன்னைக்கும் தீபக் ஜாக்லின் இருக்கும்போது பேசுறார். ஸோ அவருடைய என்ன என்னன்னா, ஒன்று தீபக் எடுக்க வைக்கணும், இல்லை ஜாக்லின் எடுக்க வைக்கணும், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பணப்பட்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமாரனோட பிளானா இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா அது ஜாக்லின் தீபக் கான்ஸ்டன்டாக இருக்கிறதால இல்லை ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்றது பார்க்க முடியுது. ஓகே, இது ஒரு பக்கம் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு, பணப்பொட்டி டிஸ்கஷன். ஓகே, அதில் கலாச்சிட்டாங்க மஞ்சுரி, இது எங்ககிட்ட பேசாத, நாங்கள் யாரும் ஐடியா இல்லை, வேற யாருக்கிட்டே போய் பேசு, கோயிலில் உருள சொன்னால் நீ ஏன்னா இங்கே உருண்டுட்டு இருக்க, வீட்டை உருள கூடாதா, கோயிலில் போய் உருளணும் போது வீட்டில் உருண்டு பழகிக்கிறேன், அப்போ தான் கோயிலில் போய் உருள முடியுன்ற மாதிரி முத்து அந்த கவுண்டர் போட்டு நின்றுட்டு இருக்காரு. கரெக்டாக ராணுவ வராப்பில், ராணுவ வந்தவொடனே, என்னடா ராணுவ பணப்பொட்டி எடுப்பியா அப்படின்னு கேட்கும்போது, நான்லாம் எடுக்க மாட்டேன்ப்பா, நான்லாம் ஃபைனலிஸ்ட்டு, நான்லாம் எடுக்க மாட்டேன், எனக்குலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ராணுவ சொல்லிடுறாரு. தெளிவாக பிளான் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ராணுவ பேசிட்டு இருந்த டைமில், சரி
நான் ஏன் பணம் பட்டி எடுக்க மாட்டேன்றோம், எடுப்பேன்னு உங்களுக்கு தோண மாட்டேங்குதுன்ற கேள்வி கேட்குறாரு. உடனே ஜாக்லின், நீ எடுப்ப வெளியே தான் பயங்கரமாக செட்டில் பண்ணிட்டு வந்திருக்கல, போய் பேமெண்ட் கொடுக்கணும்லடா, கண்டிப்பாக நீ பணப்பட்டி எடுத்துகிட்டு போவடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாக்லின் அந்த இடத்துல எதை சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கே மீன் பண்ணியிருக்கோம். அதை போட்டு ஒரு அடிக்கிறாங்க. அடுத்து ராணுவ டாப் 3 பற்றி சொல்லுப்பா ராணுவ அப்படின்ற கேள்வி கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சு நான் டாப் 1, ஓகே, ராணுவ டைட்டில் வின்னரு, முத்துக்குமரன் செகண்ட், இவங்க 3 பேர் தேர்ட். இந்த 3 பேர் தான் தேர்ட் பொசிஷன், இவங்க 3 பேர் தான் இருக்காங்கன்ற மாதிரி அங்கே பேசிக்கிறார். ஓகே, அடுத்து ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரீசெண்ட் டேஸாக வந்து டைட்டில் வின் பண்ணுற மாதிரி பல கனவுகள் வருது, பல விஷயங்கள்லாம் நடக்குது. நான் இதுக்கப்புறம் டைட்டில் வின்னருக்கு வந்து பயங்கரமான முயற்சி பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் வந்து இருக்கிற வேகத்தை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பண்ணி வேகத்தை எடுத்துகிட்டு போகிறேன்ற மாதிரி ஜாக்லின் அந்த இடத்துல பேசுகிறாங்க. உடனே மஞ்சுரி சொல்கிறாங்க, ஆல்ரெடி மக்கள் எந்த பேசிஸில் ஓட்டு போடுவாங்கன்னா, ஒன்று கேமோட பிளே வயசுலையா இல்லை பிடிச்ச வயசுலையா அப்படின்ற க்ரைட்டீரியா இருக்குது. இந்த 2 க்ரைட்டீரியாவில் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அந்த 2 க்ரைட்டீரியா தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது, ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு பிளேயர் வைஸ் எலிமினேஷனுக்கு அனுப்புவோம், ஆனால் மக்கள் வந்து அவங்க கேரக்டர் வைஸ் பிடிக்கிற விஷயத்தை வச்சு போடுவாங்க அப்படின்ற மாதிரி மஞ்சுரி சொல்கிறாங்க. பட் ஐ அக்ரி, அது ஒரு பாயிண்டில் உண்மைதான். பட் என்னென்னா, இப்போ போக இந்த கேம் மாற மக்கள் ஆடியன்ஸாக இருக்கிற மக்களுமே மாறுகிறார்கள் நான் பார்க்குறேன். ஓகே, ஒருத்தன் ஒன்றுமே பண்ணாமல் கேரக்டராக இருந்துட்டு வந்தானா அது கேமுக்கு ஜஸ்டிஸாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் இல்லை. நான் கூட முந்தின சீசன்லாம் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் பண்ணாமலாம் இல்லை, சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் பார்க்கும்போது உழைப்பு போடுறான்ல, ஒருத்தன் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஒன்று அவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கேட்டகரியில் இந்த ஷோக்காக முழு உழைப்பையும் எஃபர்ட் போடுற நபர்கள் ஃபைனலிஸ்ட் ஆகணுன்றதான் என்னோட விருப்பம். இது மக்களுக்கும் போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் இன்னைக்கு நடந்துட்டு இருந்தது லைவ்ல. இன்னொரு பக்கம் அன்ஷிதா மற்றும் ஜெஃப்ரி இவங்களோட கடைசி நாட்களில் பிக் பாஸ் வீடு இல்லையா, என்ன பண்ணுறாங்க, தலைக்காணியில் அடித்து ஃபைட் போட்டு சண்டை போட்டுட்டு பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க. இது ஒரு காலத்தில் நான் சின்ன வயசில் விளையாடிட்டு இருந்தேன் எங்கள் கசின்ஸ் கூட. இது நல்லாயிருக்கும் தலைக்காணி ஃபைட்லாம். ஜெஃப்ரி மாற்றி அடிச்சுட்டு நடுவில் விஷால் வந்தார். விஷாலை புரட்டி போட்டு சட்டையெல்லாம் கைட்டி போட்டு அடின்னு வெளுத்துட்டு இருந்தாங்க விஷாலை. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவங்களோட பாண்டிங் இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சுன்ற செக்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து நம்ம ரஞ்சித் இருக்கார்ல, ரஞ்சித் அன்லிமிட்டெட் பிக் பாஸ் ஒரு வாரம் எலிமினேஷன் முடிஞ்சவொடனே அடுத்து வந்து பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டட்னு இருக்குல்ல, அதில் எவ்வளோ கோவப்படுறாருங்க மனுஷன். இதில் ஒரே டைலாக் தான் ஆங்கர், ரஞ்சித் சார் இவ்வளோ நேரம் நடிச்சிட்டு இருந்தீங்க, எப்பா நடிகன்னு சொல்லாத, நடிச்சேன்னு நீ சொல்லாத சார். வீட்டில் மக்கள் எல்லாமே பொதுமக்கள் நிறைய பேர் அதுதான் சார் காமனாக நிறைய மெஜாரிட்டி அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க சொன்னால் நீ ஏன்பா சொல்கிற அப்படின்ற. சார் நீங்கள் இங்கே கோவப்படுறீங்களே சார், வீட்டுக்குள்ளே பேசியிருக்க வேண்டியதானே, வீட்டுக்குள்ளே கோவப்படுத்தி இருக்க வேண்டியதானே. எப்பா வீட்டுக்குள்ளெல்லாம் கோவப்பட்டால் பைத்தியக்காரன் நினைப்பாங்கப்பா. பைத்தியக்காரன் மாதிரி நான் கத்திக்கிட்டு தான் இருக்கணும். நான் பயங்கரமாக கோவப்படுவேன், இப்போ அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் கோவப்படுவேன்பா. வீட்டுக்குள்ளே பண்ண முடியாதுப்பா என்னால். ஏன் பண்ணும், நான் 10 நாளாக இருந்தாலும் கோவப்படாமல் சாந்த சொருபியாக இருந்து தான் வருவேனே தவிர கோவப்பட மாட்டேன். சார் நீங்களே உங்களோட இமேஜை நீங்களே பிரேக் பண்ணிக்கிறீங்க சார். நான் தான் சொல்கிறேனே, வீட்டுக்குள்ளே இருந்தது நான் தான் சொல்கிறீங்க. இங்கே வந்து நீங்கள் பேசுகிறதே வந்து டோட்டல் கான்ட்ராடிக்டாக இருக்குது. ஒரு ஷோ, அந்த ஷோவில் கேள்வி கேட்குறதே உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னா, வீட்டுக்குள்ளே எவ்வளோ உலகமகா நடிகனாக வாழ்ந்திருக்கீங்க சார் ரஞ்சித் சார். உலகமகா நடிகன், பிக் பாஸ் வரலாற்றிலேயே மகா நடிகன்ற பேர் வந்து ரஞ்சித் சார் கொடுக்கலாம் போல. அந்த அளவுக்கு ஒரு சாந்த சுருபியாக இருக்காரு. இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவரு அப்படின்ற மாதிரி நம்மளே கேட்கணும் போல. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது. அந்த ஒரு ப்ரோமோ பார்த்தோன்னே நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா இவர் இப்படி பேசுகிறாருன்னு பல நாளாக தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் என்றைக்குமே அவர் இதுவாக இருக்காருன்னு, அவர் நடிச்சிட்டு இருக்காருன்னு ஆரம்பம் முதல் சொல்லிட்டு இருந்தேன். அதனுடைய வெளிப்பாடாக தான் ப்ரோமோவில் பார்த்துருக்கேன். நாளைக்கு கண்டிப்பாக எபிசோட பார்த்துட்டு என்ன நடக்குதுன்றதை சொல்கிறேன். பாய் மக்களே.